அதாவது எல்லோருக்கும் பரிசு இருக்கிறது. சரிதான். பரிசு சொன்னா நல்லா படிக்கிற மாணவனுக்கு நல்ல படிக்கிற மாணவனுக்கு பரிசு கொடுப்பாங்க. நல்ல பாடம் எடுக்கிற ஒரு ஆசிரியருக்கு நல்விருது கொடுப்பாங்க. நல்ல ஆசிரியர் சொல்லி விருது கொடுப்பாங்க. குரல் சொல்றவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. பாடங்கள் படிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. இந்த கஞ்சா அப்படின்னு யாரா இதை குடிக்கிறவங்களுக்கு பரிசு இருக்காமா? பரிசு. அது என்ன பரிசு சொல்லுவோம்? புகையிலை போடுறவர்கள், கஞ்சா சாப்பிடுறவர்கள், சிகரெட் அடிப்பவர்கள், இவனுக்கெல்லாம் பரிசு இருக்கா? பரிசு இல்லாமையான இருக்குது. எம்மா பரிசு இருக்கா? பரிசு இல்லாமையா நாங்கள் பாட வந்திருக்கிறோம். எம்மா பரிசு பரிசு இருக்கிறது. அந்த பரிசு பெருசா இருக்கா சிறுசா இருக்காமா? பெரிய பரிசு. அப்படின்னா அந்த பரிசு எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நானும் அதுல ஈடுபட்டு விடுவேன். என்ன ஆகுது தெரியுமா? சொல்லுங்கம்மா. புகைப்பழக்கு கொண்டவர்க்கு 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 புகைப்பழக்கம் கொண்டவருக்கு முதல் பரிசு என்ன தெரியுமா? என்னம்மா பரிசு? புற்றுநோய் உண்டாகும் என்று சொல்லுகின்றார்கள். அப்பா முதல் பரிசு புற்றுநோயா? புற்றுநோய் எனக்கு வேண்டாம்மா. வேண்டாம். உங்களுக்கு வேணுமா? இன்னும் எத்தனையோ நாள் வாழ வேண்டி இருக்கு. நான் என்னமா நீங்க மாருதி கார் கொடுக்க போறீங்க, புல்லட் கொடுக்க போறீங்கன்னு நான் நினைச்சு புல்லட் நானும் அந்த பழக்கத்துல ஈடுபடலாம்னு நினைச்சேன். அடுத்து என்ன தெரியுமா? இது எனக்கு வேண்டாம்மா. அடுத்து வருவது இரண்டாவது பரிசு நரம்பு தளர்ச்சி. நரம்பு தளர்ச்சி இரண்டாவது பரிசா? செத்து போன பாட்டி சத்தியமா எனக்கு வேண்டாம். பரிசு வேண்டாம். இரண்டாம் பரிசு வேண்டாம். வேண்டாம். மூன்றாவது பரிசு என்ன தெரியுமா? என்னது? மூச்சு திணறி உயிர் போகும் என்று சொல்லுகிறார். அம்மா எங்க மாமியா மேல சத்தியம், இது பார்த்து எடுத்துட்டு போக மாட்டேன். அம்மா அப்ப சாக்கால வேண்டாம்னு சொல்றீங்க? மாமியா செத்தா நான் சாவக்கூடாது. அவங்க பிள்ளைய நான் காப்பாத்தணும் பாத்தீங்களா? அவங்க கையில ஒரு செல் இருக்குன்னு அதே போல வேணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா. தம்பி கையில ஒரு பைக் இருக்குன்னு அதே போல வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு ஆசைப்படலாம். ஆனா அந்த புற்றுநோய்க்கு எங்களுக்கு வேண்டாம். அவன் மாமியார் செத்து போனா நம்மளுக்கு சாக்கால வரணும்னு ஆசை வேணும். இப்ப சுருக்கமா நீங்க சொல்றதுல எங்களுக்கு என்ன புரியுது தெரியுமா? என்ன? புகை நமக்கு பகை. ஆமா. போதை வேண்டாம் அந்த பாதை. இது போக காசு நோய், அதாவது ஜிபி என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த மருத்துவ கல்லூரியாக விளங்குகின்ற ஆஸ்பத்திரி அந்த ஆசாரிப்பழம் ஜிபி ஆஸ்பத்திரி என்று பெயர் பெற்றிருப்பது எல்லோரும் அறிவோம். அது இப்போ அரசு அதாவது இந்த ஆஸ்பத்திரிக்கு இப்ப பேர் மாத்தி வச்சிருக்காங்க. முன்னால இப்ப வந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவ கல்லூரி. இதுக்கு ஃபேமஸ் ஆசாரிப்பள்ளம் டிபி ஆஸ்பத்திரினால முன்னால எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த ஆசாரிப்பள்ளம் டிபி ஆஸ்பத்திரியை அது எதற்காகன்னா காச நோய். காச நோய்னு சொன்னா எதனால வருது? சிகரெட், பீடி, கஞ்சா இது போன்ற புகைப்பழக்கத்தால் ஏற்படக்கூடியது காச நோய். அதை இங்கிலீஷ்ல டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆஸ்பத்திரியை இந்த அரசு மருத்துவக் கல்லூரியாக மாற்றியது நமது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பெருமை தரக்கூடிய விஷயமாகும். நிச்சயமாக. மேலும் வாலிபர்கள் என்றால் எப்படி இருக்க தெரியுமா? அந்த ராமாயணத்தில் தோன்றிய வாலியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதுள்ள வாலிபர்கள் அப்படி அல்ல. எப்படி இருக்கிறார் தெரியுமா? கண் இருந்தும் கூடனாகவும், காதிருந்தும் செவிடனாகவும், வாயிருந்து ஊமையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா வாதியம் போட்டுட்டா நம்ம என்ன பேசுறோன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கஞ்சாவை குடிச்சிட்டு அவன் என்ன
என்ன பாடுபடுத்துறான்னு தெரியுமா? பிள்ளைங்க கூட தெரிஞ்சிருக்கு. கண்ணால பாக்குறேன்னு. அப்படியா? அதான் சொல்லுறேன். பக்கத்து வீட்டுல நடிக்க அடிக்கிற அடி இவனுக்கு விழுந்த மாதிரி இருந்திருக்கு பாவம். நான் என் வீட்டு மாடியில இருந்து பாத்துட்டே இருப்பேன். அங்கன பார்த்தேன். என் பொண்டாட்டிய போட்டு என்ன அடி அடிப்பாங்க. நல்ல விஷயங்களை டிவிய பாருங்கம்மா. டிவிய நான் பயத்துலயே பக்கத்துல போக மாட்டேன். நீ போகாதம்மா. என்ன தூக்கி போட்டு அடிச்சிட்டான்னா வேண்டாம், அங்க உள்ள வெங்கலா உன்னை தாக்கியிருக்கு நினைக்கிறேன். ஆமா அதாவது நீங்க சுருக்கமா சொல்ல போனா என்ன? இன்றைய இளைஞர்கள் மாணவர்களை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அதாவது இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அப்படின்னா அதுக்கு என்னமா விளக்கம்? பயிர் தரக்கூடிய சரி, பதநீர், ஆ, இளநீர், இளநீர், நொங்கு இருக்க ஆமாம்மா. இவைகளை விட்டு விட்டு ஆஹா, தேவையில்லாத போதைப் பொருட்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆமா, அதுதான் இனிய உணவாக இல்லாத குரல் கனி இருப்ப காய் தருந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குரலுக்கு சமமானது. அப்பா அதாங்க இப்ப கோடை காலம் நெருங்க போகுது. எல்லாருமே நம்ம நாட்டின் இயற்கையான பானங்கள் பதநீர், நொங்கு மற்றும் இளநீர் இது போன்ற பானங்களை அருந்த வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். அதற்கு பதிலாக கஞ்சா, கஞ்சா, அபின், அபின், சைனி, அதேப்பா தைனி, அப்பா ஏப்பா கணேஷ், இதுல வேற கண்ட சாராயம். கள்ள சாராயம். அம்மாடி, அப்ப உண்மையான சாராயம் கிடையாது. நினைச்சாலே கூட பதறுதுங்க. பதறுது. ஆமா. ஏன்னா நான் அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன். அப்படியா? சாராயம் தானே போதைப் பொருளால. இவன் கூட ரெண்டு வாங்குற மாதிரி ஆண்டவன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ராத்திரி